கார்த்திக் ரேவதி சீரியல் ஜனவரி 29 இன்னைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு மயில் வாகனத்தை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு மயில் வாகனத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா டிரைவர், நம்ம இவ்வளோ தூரம் வந்ததே ரொம்ப தப்பு. இது ஒரு சாதாரண காயம்தான், இதுக்கு மருந்து போட்டிருக்கலாம். நீ வாப்பா, ஃபர்ஸ்ட் அந்த மாயாவும் மகேஷும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத வீட்டில் சொல்லணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு மகேஷ் கிட்ட, இங்கே பாரு மகேஷ், நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, நீ மட்டும் ஒளராமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? நீ பாட்டுக்கும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டேன், அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, அது எப்படி மகேஷ், என்னை பற்றின உண்மைகளை அவன் பொட்டு பொட்டு வைக்கிறான், என்னால் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒருவேளை அவன் சொல்கிறது உண்மையாக இருந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லியிருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கும். எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு. அப்பா மகேஷ் சொல்கிறாரு, சரி இப்படி அமைதியாகவே இருந்தால் என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்க போகிற அப்படின்னு. அப்போ மாயா டக்குன்னு யோசிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, என்ன வழி அப்படின்னு. மாயா சொல்கிறானே, நான் விஷம் குடிக்க போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் சொல்கிறாரு, ஏ மாயா என்ன பண்ணுற, இதுக்காகலாம் நீ இப்படி பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இங்கே பாரு, நம்ம எப்படியாவது இந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஏ முட்டாள் மகேஷ், நான் இப்படி தப்பிச்சு போகிறதுக்காகவா நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு அந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கணும், அதனால நான் எடுத்த திட்டத்திலேருந்து பின்வாங்கவே மாட்டேன். அந்த ரேவதியை ஏமாத்தி எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்பதான் மகாராணி மாதிரி வாழலாம். இங்க பாரு, நம்ம திட்டத்துல எந்தவித மாற்றமும் கிடையாது. அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம தான் சரி கட்டணும். அந்த ரேவதி தான் நம்மளுக்கு இருக்கிற இப்போதைக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அவளை ஈஸியா ஏமாத்திடலாம். இங்க பாரு மகேஷ், நான் செய்ய போற விஷயம் கண்டிப்பா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகும், அதனால நீ கஷ்டப்படாத அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, சரி, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாயா, இதனால உன் உயிருக்கு ஆபத்து வந்துட்டுன்னா என்ன பண்றது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், எனக்கு வேறு வழி தெரியல, இதை பண்ணி தான் ஆகணும். நீ என்ன பண்றன்னா, டக்குன்னு நேரா ரேவதிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் விஷம் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லு. கண்டிப்பா ரேவதி அங்கேருந்து ஓடி வருவா. இதை வச்சே அந்த டிரைவரும் மயில்வாகனும் உண்மையை சொல்ல விடாம நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா மாயா வந்துட்டு ஒரு சின்ன பாட்டிலில் இருக்கிற விஷத்தை லைட்டாக தண்ணி கலந்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு நேராக மகேஷ் கிட்ட, மகேஷ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போகணும், பார்த்துக்க அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும் சரி அப்படிங்கிறாரு. மாயா விஷத்தை குடிக்கிறாங்க. குடிச்சதோட மகேஷ் நேராக மாயாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு, இங்கே பாருங்க, இது மாதிரி எங்கள் அன்னைக்கு முடியலை, சீக்கிரம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னதோட அவங்களும் மாயாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நம்ம மாயா சொன்ன மாதிரியே மகேஷ் நேராக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரேவதி தான் ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ நம்ம மகேஷ் கிட்ட ரேவதி கேட்குறாங்க, என்னாச்சு மகேஷ், ஒரே பதட்டமாக பேசுகிற மாதிரி இருக்குது, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. மகேஷ் சொல்கிறாரு, ரேவதி ரொம்ப பெரிய தப்பு நடந்து போச்சு அப்படின்னு. அப்போ ரேவதி கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு மகேஷ் அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாங்க, இங்கே அண்ணி வந்துட்டு விஷம் குடிச்சிட்டாங்க, ஏன் எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியல, சீக்கிரம் வாங்கலை அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி நேராக மகேஷ் கிட்ட, இங்கே பாருங்க மகேஷ், மாயாவை பார்த்துக்கிடுங்க, நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். அங்கே உள்ள நம்ம ரோஹிணி எல்லாரும் கேட்குறாங்க, ராஜா எல்லாரும் கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அப்பா மகேஷோட அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க விஷம் குடிச்சிட்டாங்களா அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜா சொல்கிறாரு, என்னம்மா சொல்கிற, இதுக்குமா அவங்க விஷம் குடித்தாங்க, நல்லா தானமா இருந்தாங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அதான்ப்பா எனக்கும் தெரியல. ரேவதி சொல்கிறாங்க, அதான்ப்பா எனக்கும் தெரியல, என்ன பிரச்சனை ஆகிட்டேன்னு தெரியல அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, அம்மா வேற இந்த நேரத்தில் வீட்டில் இல்லையே அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாப்பா, நம்ம போயிட்டு பார்க்கணும், பாவம் அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜா சொல்கிறாரு, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து நேராக மாயாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போயிட்டாங்க. இதனால வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ மயில் வாகனம் வீட்டுக்கு வந்ததோட ரோகிணி ரேவதி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனால் வீட்டில் யாரையுமே காணும். அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன வீட்டில் யாரையுமே காணும், எங்கே போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, சரி இரு மாடியில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு நேராக மாடிக்கு போயிட்டு எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா
எங்கேயுமே யாரையுமே காணோம். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஏப்பா டிரைவர், என்னப்பா இது, வீட்டுல யாருமே இல்ல, நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்களே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இருங்க நான் ரேவதிக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு கார்த்தி நேரா ரேவதிக்கு ஃபோன் பண்றாரு. ரேவதி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க டிரைவர் அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்குறாரு, வீட்டுக்கு வந்தேன், வீட்டில் யாரையுமே காணோம், எல்லாரும் எங்கே போயிட்டீங்க அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களா, யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க டிரைவர் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண மயில் வாகனம் கேட்குறாரு, ஏன்பா சிலம்பம் என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம், என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு. மயில் வாகனம் சொல்கிறாரு, ஐயோ வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லையோ, பாப்பா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ ரேவதி நேராக மாயா கிட்ட, இங்கே பாருங்க, எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்க, அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ரேவதி அம்மா, எங்ககிட்ட காசு பணம் இல்லை, ஆனால் எங்களோட மான மரியாதை தான் ரொம்ப முக்கியம். ஆனால் அதை வாங்குற மாதிரி ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க, அதான் வேற வழி இல்லாமல் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ ரேவதி கேட்குறாங்க, ஏன் அண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இது மாதிரி நானும் மகேஷும் மட்டும்தானே வீட்டில் இருக்கோம், இது வரைக்கும் மகேஷை என் பையனாக தான் நான் பார்த்துருக்கேன், ஆனால் ஒருத்தவங்க எங்கள் 2 பேரையும் தப்பாக சொல்லிட்டாங்க, எனக்கு வேறு வழி தெரியல, மகேஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் இருந்தால் தானே இவ்வளோ பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உலகத்தை விட்டு போகலான்னு நினச்சேன், மகேஷும் நீயும் நல்லா இருக்கணும் ரேவதி அப்படின்னு. அப்போ ரேவதி நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாருங்க, கண்டவங்க கண்டதை பேசுகிறாங்க அப்படின்னு, எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தீங்க, நாங்கள் தான் உங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கோம்ல, இப்படியா நீங்கள் முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போ அந்த ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, யார் என்ன சொன்னாலும் நீங்கள் 2 பேரும் இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா, இத்தனை வருஷமா நான் உங்க கூட பழகிருக்கேன், இது வரைக்கும் நீங்கள் யாருக்குமே துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது, உங்களை போய் யாரோ ஒருத்தவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படியா முடிவெடுப்பீங்க அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாயா சொல்கிறாங்க, இல்லை மாயா, இல்லை ரேவதி, யாரோ ஒருத்தவங்க அப்படி சொல்கிறாங்க, ஆனால் நீ வந்துட்டு மகேஷை கல்யாணம் பண்ணிக்க போகிற, உன் காதுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா நீ எப்படி ரொம்ப கஷ்டப்படுவீல்ல, அதான் அதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்களும் மகேஷும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், 3வது மனுஷங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் நம்பிட மாட்டேன், இங்கே பாருங்க, இனிமே யாராவது ஏதாவது சொன்னால் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நேராக மாயா கிட்ட சொல்கிறாங்க. மாயா நேராக ரேவதி கிட்ட, நீ இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுக்கிற அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் ரேவதி தெரியும், நீ ரொம்ப நல்லவம்மா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இனிமே உங்களுக்கு நான் முழு ஆதரவு கொடுக்குறேன், யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, அப்பாடா நம்ம நினைச்சதே நிறைவேறிடுச்சு, கொஞ்ச நேரத்தில் அந்த டிரைவரும் மயில் வாகனமும் வந்து சொன்னாலுமே ரேவதி நம்ப மாட்டா அப்படின்னு நம்ம மாயா மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுறாங்க. அப்போ மகேஷ் அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. மகேஷ் நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, ரேவதி கேட்குறாங்க, இப்போ எதுக்கு நீங்கள் மன்னிச்சிருன்னு கேட்குறீங்க அப்படின்னு. அதுக்கு மகேஷ் சொல்கிறாரு, இல்லை இன்னைக்கு அண்ணியே என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னா அதுக்கு முழு காரணம் நான் தானே அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மகேஷ், யார் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம், ஆனால் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி நீ இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதியும் சரி மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க, இங்கே பாருங்க மகேஷ், உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, இங்கே பாருங்க மாயா, நீங்களும் யாரும் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க, ஊரார் 4 விஷயம் பேச தான் செய்வாங்க, அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க முடியுமா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும், நீ ரொம்ப நல்ல பொண்ணு ரேவதி அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் கார்த்தியும் மயில் வாகனமும் ஓடி வராங்க. அப்போ நம்ம ரேவதியை நேராக கார்த்தியை பார்த்ததோட, வாங்க டிரைவர் அப்படின்னு சொல்ல, கார்த்தியை நேராக ரேவதியை பார்த்துட்டு நேராக மாயாவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. மாயா பெட்டில் படுத்து கிடக்குறாங்க. அப்போ மயில் வாகனம் நேராக கார்த்திக்கிட்ட, என்னப்பா டிரைவரு, நம்ம இவளை பற்றி சொல்லலாம்னு வந்தா இவன் இங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறா, ஆகா அடுத்த நாடகத்தை இவ ரெடி பண்ணிட்டா அப்படின்னு. கார்த்தியை நேராக ரேவதி கிட்ட, மேடம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ரேவதி சொல்கிறாங்க, மாயா வந்துட்டு விஷம் குடிச்சிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன விஷம் குடிச்சிட்டாங்களா அப்படின்னு. அப்போ அந்த மயில் வாங்கணும் சொல்கிறாரு, என்ன விஷம் குடிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு இவங்களுக்கு அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அது என் வாயால் எப்படி சொல்லுவேன்,
மகேஷையும் மாயாவும் பற்றி யாரோ தப்பா பேசியிருக்காங்க, இதனால மனசு உடைஞ்சு போய் தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாங்கின மனசுக்குள்ள நினைக்கிறாரு, அதான உண்மை அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா ரேவதி கிட்ட சரி அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல இவங்களை பத்தி யார் அப்படி தப்பா பேசுனதோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ரேவதி பரவாயில்ல விடுமா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இந்த மாயா இப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது இப்பதான் நம்ம கார்த்திக்கு புரிய வருது. அந்த ரேவதி வந்துட்டு மகேஷ காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் கார்த்தி அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட கேடி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம கார்த்தி என்ன முடிவெடுக்க போறாரு? கண்டிப்பா ரேவதியோட கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா மாயக்கிட்ட, இங்க பாருங்க, உங்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருமா, நான் உங்க வீட்டுக்கு வரலமா, நான் எங்க வீட்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதே மாதிரி மறுபடியும் உங்களை நான் தனியா விட முடியாது, நீங்க என்னைக்கா இருந்தாலும் என் வீட்டுல தானே இருக்க போறீங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேரா மாயாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க வந்துட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டு என்னது வீட்டுல யாரையுமே காணும் அப்படின்னு தேட, அப்ப நம்ம மாயா வீட்டுக்குள்ள வராங்க. ரேவதி கூட்டிட்டு வரதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, ரேவதி என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ஏமா ரேவதி என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா மாயாவையும் மகேஷையும் பார்த்து யாரோ தப்பாக பேசியிருக்காங்க, இதனால மாயா வந்து மனசு உடைஞ்சு போய் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாருமா, 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க, ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு அப்படி தெரியவே இல்லை, இங்கே பாருங்க, அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் இப்படிப்பட்ட முடிவு எடுக்கக்கூடாது, இனிமே நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போக வேணாம், இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில்வாகனமும் கார்த்தியும் அவங்களோட ரூமுக்கு போயிட்டு நேரா மயில்வாகனம் சொல்றாரு, என்னப்பா சொல்லமோ, நம்ம நினைச்சதை விட இந்த மாயா சரியான கேடியா இருக்கா, இவளை பத்தி எப்படியாவது அத்தைக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்தா இவளே ஒரு பிளான் பண்ணி நம்மளை இப்படி கவுத்துட்டாளே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, ரேவதி ரொம்ப பாவம், என்ன சொன்னாலும் நம்புறாங்க, இந்த குடும்பத்துல உள்ள எல்லாரும் சொன்னாலும் நம்புறாங்க, ஆனா நான் கண்டிப்பா ஏதாவது சொன்னா ரேவதியை கல்யாணம் பண்றதுக்காக தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு எல்லாரும் மறுபடியும் இதை பத்தி தான் சொல்லுவாங்க. எப்படி நான் ரேவதியா அவன்கிட்டேருந்து காப்பாற்ற போறேன்னு தெரியல அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ சொன்னா தானே சந்தேகப்படுவாங்க, நான் சொல்றேனே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, தகுந்த ஆதாரம் இல்லாம நம்மளால நிரூபிக்க முடியாது. அந்த மாயா வந்துட்டு இப்போதைக்கு பயப்படுறது யாரை பற்றி, அந்த டாக்டரை பார்த்து. ஸோ கண்டிப்பாக அந்த டாக்டருக்கு வந்துட்டு கண்ணு சரியாகிட்டான்னா அந்த மாயாவும் மகேஷும் சாமுண்டீஸ்வரி மேடத்தோட கையில் சிக்கிடுவாங்க. நம்மளுக்கு தேவையானது தகுந்த ஆதாரம், அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ டக்குன்னு ரூமுக்கு வெளியில் கை தட்டுற சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா மாயா நிற்கிறாங்க. அப்போ மாயா இங்கேருந்து ரூமுக்குள்ளே வந்துட்டு கதவை சாத்துறாங்க. கதவை சாத்தி 2 பேருமே சீரியஸாக ஏதோ திட்டமுற மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் டக்குன்னு, ஹேய் இங்கே எதுக்கடி வந்தா, மரியாதை வெளியில போ அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஏப்பா ஏன்பா இப்படி ரொம்ப கோவப்படுறீங்க, இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் என் கொழுந்தனை, அவரு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்துட்டா நானும் இந்த வீட்டுல மகாராணி மாதிரி தானே அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, சொந்த கொழுந்தனையே வச்சிருக்கே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லை, நான் அசிங்கமா இருக்குன்னு சொன்னேன்னா நான் எதுக்காக தெரியுமா, ரேவதியை வந்துட்டு மகேஷோட வழியில சிக்க வச்சேன், ரேவதியோட சொத்துக்காக தான். ரேவதியை மட்டும் மகேஷ் கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் இந்த கொடான கொடி சொத்து எல்லாத்துக்குமே மகேஷ் ராஜாவாகிடுவான், அவனுக்கு காதலியா இருக்கிறது நான் தான், நான் ராணி ஆகிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, சி உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, வெக்கத்தையெல்லாம் பார்த்தா சொத்து கிடைக்குமா அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, நான் நினைச்சதை விட நீ சாதாரண ஆள் கிடையாது, சரியான கேடி, ரொம்ப பவ்யமா இருந்த போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, ஆனா சேச்சா அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேடியா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீங்க பாருங்க, நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்ச நாள்ல மேடத்துக்கு தெரியப்படுத்துவேன், உங்களோட சாயம் வெளுத்து போகும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நீ என்ன பண்ணாலுமே என்னை மீறி எதுவும் பண்ண முடியாது, பாத்தியா என்னை பத்தின உண்மை தெரிஞ்சும் உன்னால நிரூபிக்க முடியல, நீ ஏதாவது சொன்னீன்னா நான் உன் பக்கம் விஷயத்த திருப்பி விட்டுருவேன், நீ ரேவதியை கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ற அப்படின்னு சொல்லிடுவேன், அப்புறம் ஏற்கனவே உண்மையில இந்த வீட்டில் உள்ளவங்க அதிகமாக சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல மட்டும் இது உண்மையா இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நீ காலி அப்படின்னு. இதை கேட்டதோட
மயில் வாங்கின நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாரு, டிரைவர் மட்டும் தனியாக இல்லை, நானும் அவனுக்கு துணையாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, நீ இந்த வீட்டில் டம்மின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ மயில் வாங்கின டக்குன்னு ஹேய் அப்படின்னு சொல்ல மாயா சொல்கிறாங்க, ரொம்ப கோவப்படாதீங்க பாஸ், ரேவதி என் கையில், சாமுண்டீஸ்வரி மேடமும் என் கையில், இனிமேல் நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. இந்த கல்யாணம் எந்த வித தடை இல்லாமல் நடக்கும். இனிமே நீ இங்கே என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. மயில் வாகனம் நேராக கார்த்திகிட்ட, பாத்தியாப்பா இவ எப்படி பேசுகிறா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, தகுந்த ஆதாரம் நம்ம கிட்ட இல்லை, அதனால அவங்க என்ன பேசினாலும் நம்ம கேட்குற சூழ்நிலையில இருக்கோம். இங்கே பாருங்க பாஸ், நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த மாயா எப்படிப்பட்டவ, அந்த மகேஷ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத ரேவதிக்கு கூடிய சீக்கிரம் புரிய வைக்கலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு மகேஷ் கிட்ட அந்த குட்டி பாப்பா தீபா பற்றி பேசலாம் அப்படின்னு நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு நேராக ரூம்குள்ளே போயிட்டு நேராக மகேஷ் கிட்ட, இங்கே பாருங்க மகேஷ், இந்த வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம், இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட அதிகம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, மாயா எப்படி மாயா என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியும், இங்கே பாரு, எனக்கு ரேவதியை விட நீ தான் முக்கியம் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமில்ல, உன்னை விட்டுட்டு டக்குன்னு என்னால் வந்துட்டு பிரிய முடியுமா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ ரேவதியை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நம்ம இப்படி நாடகம் போட்டு தான் ஆகணும். அந்த டிரைவருக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு, கண்டிப்பாக நமக்கு எதிராக ஆதாரத்தை ரெடி பண்ணுறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், நமக்கு வந்துட்டு அந்த ரேவதி ஜாக்பாட் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும் சரி நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாயா நேராக மகேஷ் கிட்ட, அதோட இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பொருட்களை ஆட்டையை போட்டால் நல்லாயிருக்கும், ரேவதி கிட்ட பேசும் பொழுது அவள் பணம் காசு எங்கே வச்சிருக்காளோ அதை பார்த்துக்க, அதை எடுத்துட்டு அந்த டிரைவர் மேலே நம்ம பழிய போட்டுருவோம், நம்ம இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும், அந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த டிரைவர் மேலே என்னெல்லாம் பழி போட முடியுமோ அதை போட்டு அவனை கல்யாணத்துக்கு முன்னாடியே துரத்தி அடிச்சிடணும். ஏன்னா அவன் கண்டிப்பாக நமக்கு எதிராக ஆதாரத்தை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான், அதனால அவன்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும்னா இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா நம்ம கார்த்தி வந்துட்டு சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட, சாமுண்டீஸ்வரி மேடம் நாளைக்கு வந்துட்டு பத்திரிக்கை வருது, அது வந்ததோட நீங்கள் அதில் கரெக்ஷன் பார்த்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துர்லாம் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா, மகேஷையும் மாயாவையும் பற்றி யார் அந்த மாதிரி பேசுனதுன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்தேன், மேடம் எனக்கு அது தெரியாது மேடம், ஆனால் ஒருத்தவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அதில் ஏதாவது காரணம் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு. அப்போ டக்குன்னு ரேவதி இங்கேருந்து வந்துட்டு, டிரைவர் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை தான் சொன்னேன், என் மேலே கோவப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இனிமே மாயாவை பற்றியோ மகேஷை பற்றியோ ஏதாவது நீ தப்பாக பேசுனேன்னா அப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே மாட்டே அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க, அப்போ தாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.